குபேந்திரன் கருத்தை வைக்கணும். குபேந்திரன், இந்த ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ரெண்டு விஷயமா அதை பார்க்கலாம். திரு தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்றாரு, ரெண்டு பேருமே இதில் அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்றார். இந்த அரசியல் தான் அதிமுக முன்னெடுக்குதுனாலும் அது ஒரு எதிர்க்கட்சியாக எடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறதுல அவங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் இறங்கியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? உங்கள் கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி திட்டங்களை தீவிரப்படுத்துகிற திமுக, போராட்டங்களை கூர்மைப்படுத்துகிற அதிமுகன்னு தலைப்பு வச்சுருக்கீங்க. இதில் மக்கள் நலனா அரசியல் கணக்கா? இதில் திட்டங்களை கொண்டு வருவதில் மக்கள் நலனும் இருக்கிறது, அரசியல் கணக்கும் இருக்கிறது. அதே போல் ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி நடத்துகிற ஒரு போராட்டம் மக்கள் நலம் அடங்கி இருக்கிறது, அரசியல் கணக்கும் இருக்கிறது. அப்படி தான் கள்ளக்குறிச்சி போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கிறது. இந்த விஷயத்தில் தோழர் கனகராஜ் சொன்ன மாதிரி அந்த ஒரு மணி நேரம் விஷயம் அப்படின்னு திரும்ப 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 இன்னைக்கு வரைக்கும் 5 நாளாக போராடிட்டு இருக்கார். எங்களை பேச மறுக்கிறார்கள். என்னை அங்கே பேச வைத்து அது நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தால் கிழி என கிழித்திருப்பேன் அப்படிலாம் சொல்றார். நல்ல விஷயம். உண்மையிலே ஒரு கள்ளச்சாராய சாவுக்காக எதிர்க்கட்சி எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசியலையும் எடப்பாடி அவர்கள் முன்னெடுக்கிறார். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு மக்கள் பிரச்சனைக்கு, அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே நடக்கலையா? எத்தனையோ நடந்தது. ஒரு வேளையாவது அந்த கேள்வி நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இவங்களும் பேசுனதில்லை, திமுகவும் பேசுனதில்லை. ஸோ இல்லாத நடைமுறையை நீங்கள் மட்டும் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற அந்த ஆர்வம் என்ன? இந்த ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு அந்த இடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அல்லது பேசி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் வெளியே வாங்க, அதே கவரேஜ் டபுள் மடங்கு கிடைக்குமே. சரி, இப்போ சொல்கிறார்ல எடப்பாடி அவர்கள் சொன்னார், என்னை விட்டு இருந்தால் கிழின்னு கிழிச்சிருக்கணும், துரைமுருகனுக்கு பதில் சொன்னார். சரி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதம் எது நடந்தாலும் மக்களுக்கு துன்பம் தான். நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக கையில் எடுத்துக்கொண்டு போராடினால் அது எத்தனை பெரிய துன்பம் என்று இன்றைக்கி நாளைக்கு காலையில் பேப்பரில் வரும். எத்தனை ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக மெட்ரோக்கு தோண்டி போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் விடுங்க, பெரிய மண்டபம் விடுங்க, நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டுறீங்களா, அங்கே போய் கிழிங்க. எந்த மீடியாவது ஒளிபரப்பம் இருந்துருமா? விட்டுருவாங்களா மீடியாக்கள்? நீங்க பேசுவதை இந்த மீடியாக்கள் தடுக்கின்றன, இல்ல அரசாங்கம் கேபிளை பிடிச்சி இழுத்து சட்டமன்றத்தில் பேசி அது பதிவாகிறதுங்கிறது வேற இல்ல, வெளியில பேசக்கூடிய பேச்சுங்கிறது வேற. சட்டமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு எதிர்க்கட்சிக்கான ஒரு தேவை இருக்கு, அது எங்களுக்கு அனுமதிக்கப்படலங்கிறத அவர் சொல்றாரு. நியாயமான விஷயம் தான். சட்டமன்றத்தில் 1 மணி நேரம் கழிச்சா பதிவு பண்ணியிருக்க முடியும். நான் கேட்குற சட்டமன்றத்தில் பதிவு செய்தால் கூட நீங்க அவை குறிப்பில் எங்கேயோ இருக்கும், அது யார் எடுத்து மக்கள் போய் தேடி படிக்க, லைப்ரரி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அசம்பிளி லைப்ரரிக்கு போய் படிக்கிறது இல்லை, பேப்பர்ல வரும்ல, வெளிய நீங்க பேட்டி கொடுத்து டாக்குமெண்ட் சார், நீங்க அசெம்பிளிக்குள்ள பதிவு செய்யப்படுறதுங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு வார்த்தை நீக்கப்படுறது தனக்கான உரிமை மறுக்கப்படுறதுங்கிற அளவுக்கு போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அசெம்பிளியில ரெக்கார்ட் ஆகிறதுங்கிறது நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கவருக்கு வெளியில பேசலாங்கிறதா வேற. அசெம்பிளியில பேசியிருக்கணுமா வேண்டாமா, அதுக்கு அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்கன்ற நீங்க கேள்விகளை முன்வைக்கிறீங்க, அது வேறு. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திரும்ப ஏன் உள்ள போக மறுக்கிறார் தெரியுங்களா? அது திரு செம்மலை உணர்வார் நினைக்கிறேன், புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். ஏனென்றால் அதிமுக 40க்கு 40 தோல்வி அடைந்த பிறகு அங்கு திமுக கட்சிக்காரங்க இது பேசும்போது இடையிடையே இந்த பதிலை சொல்லுவாங்க, இது கேள்வி கேட்பாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் கேட்கும், கம்யூனிஸ்ட் கேட்கும், விடுதலை சிறுத்தை கேட்கும். எல்லாமே உங்களை எதை நோக்கி சொல்லுவாங்கன்னா இந்த தோல்வி பற்றி சொல்லுவாங்க. இத்தனை 3 ஆண்டு காலில் திமுகவுக்கு எதிராக மக்கள் பொங்கி எழுவார்கள் என்று நீங்க சொன்னீங்க. ஆனால் மக்கள் பொங்கி எழல. நீங்கள் எத்தனை இடத்துல தோற்று போயிருக்கீங்க, எத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கீங்க, எத்தனை இடத்துல 4ஆம் இடம் தள்ளப்பட்டீர்கள், இதெல்லாம் வரும். இதை தவிர்ப்பதற்காக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எது? கள்ளச்சாராய சாவு. அந்த மக்கள் நலன் பிரச்சனையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? அதிமுகவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது, அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், சரி இப்போ திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணி ஏதாவது உடைந்து விடாதான்னு வேற இத்தனை கேள்வி கேட்குறாரு. 250 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிங்களாங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாருல. சரி, இந்த கள்ளச்சாராய சாவுக்காக ஒரு உண்மை கண்டறியும் குழு அதிமுக போட சொல்லுங்க. இதுல எல்லா கட்சி உறுப்பினர்களும் போய் சேர்க்க சொல்லுங்க. திமுக கூட இருக்கலாம், காங்கிரஸ் கூட்டணி இருக்கலாம், எல்லா கட்சியும் போய் சேரலாம். இந்த உண்மை கண்டறியும் குழு அந்த இடத்துல போய் விசாரணை நடத்துவதற்கு அதிமுக தயாராக இருக்குதான்னு கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல 10 பேர்ல 2 பேர் ஏதோ ஒரு கட்சியில் மாட்டுவாங்க. ஏன்னா எல்லா கட்சியும் அங்கே அடக்கம், எல்லா கட்சிக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நண்பர் தோழர் கனகராஜ் அவர்கள் கொஞ்சம் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு காலத்தில்
எங்கள் வேலூர் மாவட்டத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கம்யூனிஸ்ட்லாம் வந்து கள்ளச்சாராய விவகாரத்தை எடுத்து பயங்கரமாக போராட்டம் நடத்திருக்காங்க. எத்தனை தாக்குதலுக்கும் அடிபணியாமல். இன்றைக்கி அந்த மாதிரி கள்ளச்சாராய எடுத்து எந்த கட்சியும் போராடியது கிடையாது இப்போ சமீப காலமாக. அதனால் இப்போ இவங்க அதிமுக ஒரு உண்மை கண்டறியும் குழு போட்டு விசாரணை நடத்திட்டோம். அவர்களுக்கு எத்தனை பெரிய சிக்கலில் மாட்டுவார்கள். அதான் இந்த பிரச்சனை இன்னும் 48 மணி நேரம், இன்னும் சொல்லப்போனால் 60 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எடுத்து நீங்கள் போராடுவீர்கள்? உங்கள் போராட்டத்தை எப்படி கூர்மைப்படுத்த போகிறீங்க? இப்போ அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிட்டு இருக்கு, திட்டங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ பேருக்கு மதுரை எய்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கட்டாம விட்டாக்கா உங்களுக்கு திமுக. நீங்க இன்னொரு பக்கம் அரசியலா பார்த்தா அவர் வந்து நீங்க இங்க ஒரு நரேட்டிவ் இருக்கு, நீங்க அதை தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள்ல பரப்புறாங்கன்னு அதிமுக சொன்னுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி பேட்டிகள்ல சொன்னாரு, இங்க நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி, ஆனா பிஜேபி வளர்ந்துருச்சு எங்க இடத்துக்கு வந்து. இன்னைக்கு வந்து அதை அவங்க முறியடிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்கிறாங்க. இன்னைக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சி என்ன பிரச்சனை எது முன்வைக்குதுன்னா அதிமுக நிக்குது, திமுக வெர்சஸ் அதிமுக களத்தை அவர் மாத்திருக்காரா நான் கேட்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. அது மாறல. அது 2026க்கானதாகவும் அல்லது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை ஏன் அவாய்ட் பண்ணீங்கிற இடத்துல இருந்து இது அவர் ஒரு கணக்கா வராது. அது திமுகக்கு எதிரான பிரதானமான கட்சி அதிமுக. நான் மறுக்கவே மாட்டேன், எப்பவும் மறுக்க மாட்டேன். முன்னாடியே மறுத்ததில்லை, இப்பவும் மறுத்ததில்லை. சரி, ஒருவேளை நான் இந்த கள்ளச்சாராய சாவு இந்த தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ மட்டும் அதிமுக போய் தேர்தல் நின்று இருக்குமா? கிடையாது. என்ன பிரச்சனை? வட மாவட்டத்தில் திமுக ஆட்சி பெண்ணாகரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் ஆட்சிக்கும் வந்தாங்களே. ஆமா வந்தாங்க. ஆனா அந்த மாதிரியான நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும்போது 2ஆவது இடத்தை பிடித்து அதிமுக 3ஆவது தொடர் தோல்விகள் வந்துட வேணான்றீங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விமர்சிச்சிட்டு இருக்காங்க தொடர் தோல்விகள். கடுமையான விமர்சனம் தவிர்ப்பதற்காகத்தான் அவர் இந்த தேர்தலில் போட்டி இல்லை. அதனால கண்டிப்பா பிரதான எதிர்க்கட்சி அரசியல் செய்யறாங்க. மக்கள் தமிழ்மணி குறுக்கிட விரும்புகிறார், கேட்டு வந்துடலாம். உண்மை கண்டியும் குழு வேண்டியதில்லை. சரி, ஆட்சியில் இருக்கிறவர்களே தப்பு இந்த போலீஸ் அதிகாரிகள் மேல இருக்குன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி மாத்தியாச்சு. அதுல என்ன உண்மை அவர் என்ன சொல்றாருன்னா இது வெறும் ஒரு கட்சி சார்ந்ததாக இல்லை அப்படிங்கறத சுட்டிக்காட்ட சொல்றாரு. உங்களுக்கு தெரியாதுல்ல அந்த பகுதி, இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ், நான் ரொம்ப பேசிட்டேன், அதுக்குள்ளே நான் போகலை. இப்ப கல்வராயன் மலையில் சாராயம் தொடர்ந்து காய்ச்சப்படுகிறது. யார் ஆட்சி வந்தாலும் காய்ச்சப்படும், அதில் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. அவனை எதுக்கு குழு வேணும் தெரியுமா? அவனை என்ன ரீஹாபிலிட்டேட் பண்ணணும்னு குழு வேணும். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரியும். அவன் காராயந்தான், அவன் ஒன்றுமே இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, பயிர் பண்ண லேண்ட் இல்லை. அவனுக்கு உரம் ஃப்ரீயாக தர்றேன், விதை ஃப்ரீயாக தர்றேன், நாற்று ஃப்ரீயாக தர்றேன்னு ரீஹாபிலிட்டேஷன் மெச்சேர்ட் பண்ணலாமே தவிர சார் 23 கேஸ் அவர் மேலே போட்டிருக்குன்னு இப்போ எல்லாரும் பேசுகிற ஊடகத்தில் அந்த கோவிந்தராஜ் மேலே. எந்த ஆட்சியாவது, நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ண விரும்பலை, 23 தடவை சாராயம் வித்தாருன்னு கேஸ் போட்டிருந்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே கூண்டாஸ் போட்டீங்கல்ல, 23 கேஸ் போட்டு 15 வருஷமாக தொடர்ந்து விற்கிறார் சாராயம். அவர் எல்லா டிவிலையும் வந்தது, எனக்கு படத்தெல்லாம் தெரியும். ஒரு குண்டாசை போட்டு 1 வருஷம் உள்ளே வச்சிருக்கலாம் இல்லையா? இதுக்கு எதுக்கு சார் உண்மை கண்டறியும் குழு? இது போலீஸுடைய ஆதரவோடு நடந்திருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அரசியல்வாதிகளும் ஆதரவாக இருந்திருப்பாங்க, ஆளுங்கட்சி மட்டுமல்ல. அதை வேணா நான் அயோக்கியம், நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஓகே, இல்லை எதுக்கு உண்மை கண்டறியும் குழு சொன்னா, நீங்க இப்ப எல்லாம் சொல்றீங்களே சாவு நடந்து விட்டது, இது தீர்வு என்னன்னு கேட்டார்ல, நான் அதுக்கு தான் அங்கதான் வரேன். இப்ப வெறும் நீங்க வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, மக்கள் நலன் உண்மையிலே இருந்தால் மீண்டும் நாளைக்கு கள்ளச்சாராயம் வந்து கல்வராயன் மலை இருக்கக்கூடாது என்றால் என்ன தீர்வு? அதுக்கு தான் உண்மை கண்டறியும் குழு போடுங்க. எத்தனை கட்சிக்காரன் மாட்ட போறான்ற, உங்க கட்சிக்காரன் எத்தனை பேர் மாட்ட போறான், எதிர்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரன் எத்தனை பேர் மாட்ட போறான், நீங்க அப்போ முடிவு எடுப்பீங்கன்ற. இப்போ நீங்க சொன்னீங்களே 2023 செந்தில்குமார் எம்எல்ஏ வந்து மனு கொடுத்தார், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாருன்னு. இப்போ நான் கேட்குறேன், அங்க இருக்கிற ஒருத்தர் தான் கண்ணுக்குட்டி என்று கோவிந்தராஜ். அங்க எத்தனை பேர் விற்கிறான் தெரியுங்களா? கீழிருந்து போற வெள்ளம் பட்டை எல்லாமே டாடா ஏஸ்ல போகுது, ஆட்டோவில் போகுது, ஆம்னி வேனில் போகுதுன்னு இன்றைக்கி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கல்ல மக்கள். அப்போ கல்வராயன் மலையில் மலை ஜாதி மக்கள் காய்ச்சுகிறார்கள் என்பது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியாதா, ஊர் தலைவருக்கு தெரியாதா, எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லா கட்சிக்கும் தெரியும். யார் புடிச்சு கொடுத்தீங்க? ஏன் புடிச்சு கொடுக்கல? மக்கள் உண்மையிலே இருந்தால் திமுக கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு அதிமுக போய் புடிச்சு கொடுங்க. ஏன் புடிச்சு கொடுக்கல? அதனால நான் என்ன சொல்றேன், உண்மையிலே அடுத்த சில வருடங்களில் கள்ளச்சாராயம் அங்கே ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் தீர்வு என்ன? அதை நோக்கி அதிமுக பயணம் செய்யுமா? ஓகே.